இங்க பத்தி என்கிட்ட ஃப்ராக் இருக்கு, விளையாடலாமா? நம்ம இங்க பண்ணலாம். அனி படி. எப்படி இருந்தது? நீ படிச்சிட்டு இருக்கும் போது உன்னை தொல்லை பண்ணும் போது எப்படி இருக்கு? நீங்க கான்சென்ட்ரேஷன் இல்ல, கோவம் வருதா? ஆமா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியும் அதுதான். ஹாய் குட்டீஸ். ஓகே, இன்னைக்கு மோசஸ் ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? லாஸ்ட் டைம் நம்ம வந்து ரிவர் மோசஸ் பிளட் ஆகுறது பார்த்து 7 days பிளட் ஆகுறது பார்த்தோம். ஆமா. சோ நான் எதுல ஸ்டாப் பண்ணேன்? அதுல தான் ஸ்டாப் பண்ணேன். ஆமா, 7 days நீங்க வெயிட் பண்ணுங்க என்னாச்சுன்னு சொன்னேனா. சோ காட் சொன்னாங்க, இப்பவும் ஃபாரோட ஹார்ட் பயங்கர ஹார்டா தான் இருந்தது. அதனால இனி நான் ஒவ்வொரு வாதையை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேக் என்னன்னா ஃப்ராக்ஸ். காட் சொல்லுவாங்க மோசஸ் கிட்ட, மோசஸ் நீ போய் ரிவர் நைல்ல அந்த ஸ்டாஃப் நீ காட்டினா என்ன ஆகும்? திரும்பவும் ஃப்ராக்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துரும். ஸோ அந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கும், உங்க பெட்ல இருக்கும், நீங்க படிக்கிற புக் மேல, நீங்க சாப்பிடுற சாப்பாடு தட்டு மேல, எல்லா இடத்துலயும் ஃப்ராக்ஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, எல்லா தலையில எல்லா இடத்துலயும் என்ன வந்துரும்? என்ன வந்துரும்? ஆமா, இப்படி ஃப்ராக்ஸ் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சோ அப்படின்னு சொன்னாங்களா? அதே மாதிரி ஃப்ராக்ஸ் வந்துருச்சு. வந்த உடனே உடனே என்ன பண்ணுவாரு? கூப்பிடுங்க அந்த மெஜிஷியன்ஸ அப்படின்னு கூப்பிட்ட உடனே மெஜிஷியன்ஸும் வந்து என்ன ஆயிடும்? நிறைய ஃப்ராக்ஸ் அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஃபாரோக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஸோ ஃபாரோ வந்துட்டு மோசஸை கூப்பிடுவாங்க. மோசஸை கூப்பிட்டு நீ வந்து ப்ரே பண்ணி இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க, நான் என்ன பண்றேன் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன், நீங்க எங்க போனோம்? காட் வர்ஷிப் பண்ண எங்க வேணாலும் போங்கன்றுவாங்க. உடனே மோசஸ் கேட்பாங்க, எப்போ நான் ப்ரே பண்ணணும்னு? நாளைக்கு மார்னிங் நீ ப்ரே பண்ணணும்னு. நாளைக்கு அடுத்த நாள் மார்னிங் மோசஸ் போறாங்க, போய் ப்ரே பண்ண போறாங்க. ப்ரே பண்ண உடனே காட் என்ன பண்ணுவாங்க? ஃப்ராக்ஸ் எல்லாத்தையும் சாகடிச்சிருவாங்க. அது எல்லாத்தையும் அப்படி இப்படி கூச்சு போட்டு வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல. இது வந்து நம்ம வீட்டுல 3 தான் இருக்கு, ஆனா நிறைய அப்படி ஹீப்பா இருந்துதான். ஆமா, கூச்சு போட்டு வச்சிருந்தாங்க. ஆமா. சோ அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆமா ஆமா, ஃபேன் எல்லாம் தாண்டி போயிருச்சு. அதுக்கப்புறம் ஆனா இப்போ ஃபாரோ விடுவாரா? திரும்ப ஃபாரோட ஹார்ட் ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ உடனே திரும்ப காட் என்ன பண்ணுவாங்கன்னா நட்ஸ் அனுப்புவாங்க. நட்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு டைப் ஆஃப் ஃப்ளை மாதிரி, பார்க்க கொஞ்சம் பெரிய பூச்சியாட்டும் இருக்கும். அந்த பூச்சியை அனுப்புவாங்க. அது வந்து இப்போ ஃப்ராக் எதுல இருந்து வந்தது? ரிவர் நைல்ல இருந்து. காட் வந்து சொல்லுவாங்க, நான் ப்ரே பண்ணி, நீங்க ப்ரே பண்ணி கேட்டதுனால எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிற ஃப்ராக்ஸை தான் நான் அழிச்சு போடுவேன், ஆனா ரிவர் நைல்ல இருக்க ஃப்ராக்ஸ் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளேக் வந்துட்டு நாட்ஸ் வந்துட்டு எதுல இருந்து வரும் தெரியுமா? டஸ்ட்ல இருந்து. நீங்க வந்து நாளைக்கு இந்த டஸ்ட்டை பார்த்து ஸ்டாஃபை காட்டும் போது அந்த டஸ்ட் என்னவா மாறிடும்? நாட்ஸா மாறிடும் சொல்லுவாங்க. ஃப்ளை மாதிரியே கொஞ்சம் பெரிய நாட்ஸ், கொசு மாதிரி பெரியது. ஆமா, இதுதான் நாட்ஸ். கலர் பண்ணி பிளாக் பரி. ஆமா, கலர் பண்ணிருக்காங்க. கொசு கலர். வெரி குட். ஆமா, மிக்ஸ் பண்ணியோ. சூப்பர். சோ கொசு கலர் பண்ணாதான் நாட்ஸ். சோ இந்த நாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா எல்லா பக்கமும் இருந்தது. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு பார்க் போவோம், அங்க ஃபுல்லா நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்தாவே மஸ்கிட்டோஸ் வந்து சோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. அதே மாதிரி இந்த நாட்ஸ் வந்து எல்லா பக்கமும் இருந்தது. ஃபாரோக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது.
உடனே மெஜிஷியன்ஸ் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு. ஆனா இந்த தடவை மெஜிஷியன்ஸ் என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பாங்க, மெஜிஷியன்ஸால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போதான் மெஜிஷியன்ஸ் சொல்லுவாங்க, இது கண்டிப்பா ஃபிங்கர் ஆஃப் காட், இது காட் தான் பண்ணிருக்காங்க, இது எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே திரும்பவும் ஃபாரோ வந்துட்டு பயங்கர கோவமா இருப்பாரு. தேர்ட் பிளேக் என்ன தெரியுமா, ஃபுல்லா ஃப்ளைஸ். அடுத்த நாள் மார்னிங் திடீர்னு பார்த்தா ஃபுல்லா எல்லா இடமும் ஃப்ளைஸா இருக்கும். வந்து நம்ம மேல வரும்ல, அந்த மாதிரி எல்லா பக்கமும் ஃப்ளைஸ் இருந்தது. உடனே இந்த தடவை ஃபாரோக்கு ரொம்ப கோவம் வந்து, எங்க அந்த மோசஸ் வா, நீ வந்து உடனே நான் வந்து உன்னை அனுப்புறேன், ஆனா என்ன பண்ணுவேன், நீ வந்து இங்கேதான் இருந்து வர்ஷிப் பண்ணணும், நான் உன்னை வந்து டெசர்ட்குள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. டெசர்ட்குள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மோசஸ் சொல்லுவாங்க, இல்ல நாங்க பண்ற சில வர்ஷிப், நாங்க வந்து பண்ற அந்த பலி கொடுக்கறது, அந்த சில விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு அது வந்து ஈஜிப்சியன்ஸ்க்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கும். எங்க அதை பார்த்து எங்களை கொலை பண்ண வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண, எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ண, அதனால நாங்க இங்க வச்சு பண்ண மாட்டோம். 3 day ஜேர்னியா நாங்க வில்டர்னஸ்குள்ள போய் டெசர்ட்ல போய் டிராவல் பண்ணி அங்க வச்சுதான் நாங்க வர்ஷிப் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. உடனே ஃபாரோ ஓகே சரி போங்க அப்படின்றுவாங்க. உடனே மோசஸ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்க போங்கங்கிறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப நீங்க இதெல்லாம் நாங்க மாத்தின உடனே நீங்க உங்க மனசும் மாறிடுது, அந்த மாதிரி நீங்க மனசு மாறுவீங்களா இல்ல இந்த தடவை உண்மையா நாங்க போலாமான்னு கேட்கும்போது, ஆமா கண்டிப்பா நான் உங்களை விடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே நீங்க விடுறேன்னு சொன்னதுனால நான் ப்ரே பண்ணுவேன், நாளைக்கு காலையில ஃப்ளைஸ் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு மோசஸ் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அடுத்த நாள் மார்னிங் மோசஸ் ப்ரே பண்ணுவாங்க, ஃப்ளைஸ் எல்லாம் இருக்காது. ஆனா ஃபாரோ ஹார்ட் பழையபடி என்ன ஆயிரும், ஹார்ட் ஆயிரும். ஓகேவா? சோ இதுதான் எக்ஸோடஸ் சாப்டர் 8. இனி நெக்ஸ்ட் வீக் என்னென்ன ஆகுதுன்னு நம்ம ஒரு வீக் ஒண்ணு பார்ப்போம். இந்த இதெல்லாம் நடந்தது இல்ல, இந்த பிளேக்லாம் நடக்கும்போது ஒரு பிளேக் கூட கோஷன், லேண்ட் ஆஃப் கோஷன்ல தான் இஸ்ரேலைட்ஸ் இருந்தாங்க. அந்த இடத்துல மட்டும் ஒரு தொல்லை இல்ல, அவங்க இஸ்ரேலைட்ஸ் ஜாலியா இருந்தாங்க. இந்த பாடெல்லாம் வந்தது யாருக்கு மட்டும்தான், எஜிப்சியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. சோ காடோட ஃபேவரட்டான சில்ட்ரன், அவங்க வந்து அவங்க எவ்வளவு தடவை வழி விலகி போனாலும் காட் வந்து அவங்களை எல்லா ஆமா. சோ நம்மளும் அந்த டிசெண்டன்ஸ் தான், நம்மளும் நிறைய நேரம் தப்பு பண்றோம். பட் காட் என்ன பண்றாங்க, நம்மள என்ன பண்றாங்க, ஃபர்கிவ் பண்றாங்க. நம்ம ப்ரே பண்ணும்போது சாரி சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஆமா. சோ அதே மாதிரி நம்ம அந்த லேண்ட் ஆஃப் கோஷன்ல எப்படி இஸ்ரேலைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நம்ம இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள காட் என்ன பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க. போன வாரம் என்ன படிச்சோம், ஏஜ் மேட்டர் கிடையாது, நம்மளோட வீக்னஸ் நினைச்சு நம்ம வரி பண்ணக்கூடாது, நம்ம எதை நினைச்சு சந்தோஷப்படணும், காட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற அந்த கான்பிடன்ஸ்ல இருக்கணும்னு சொன்னா. சோ இந்த வீக் நம்ம படிக்க வேண்டிய லெசன் என்னது, we are God's chosen people. சோ நம்மளுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், கொரோனா வந்தது, இன்னும் எவ்வளவு பிரச்சனை வந்தது, பட் நம்மளுக்கு காட் ப்ரொடெக்ட் பண்ணாங்களா, நம்மள நல்லா பாதுகாத்தாங்கல்ல. சோ அதுக்கு எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும், தேங்க்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் வீக் எக்ஸோடஸ் சாப்டர் 9 பார்க்கலாம்.